5% மற்றும் 18% என மட்டுமே ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இருக்கும் என்றும், அதே நேரத்தில் சிறப்பு ஜிஎஸ்டி வரியாக ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரி வரம்பை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அதன்படி இனி 5% மற்றும் 18% என மட்டுமே ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் சிறப்பு ஜிஎஸ்டி வரியாக ஆடம்பர பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என அவர் கூறினார். வரி குறைப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அமலாகும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பால், ரொட்டி, சப்பாத்தி, ஆயுள் காப்பீடு, தனிநபர் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட ஏராளமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய் உள்ளிட்ட அரிய வகை நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பால், பன்னீர், ரொட்டி, சப்பாத்தி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கும் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மேப், வரைபடம், பென்சில், ரப்பர், கிரையான்ஸ், உடற்பயிற்சி புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவற்றிற்கும் ஜிஎஸ்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது.